கைசிடி கெப்ஸை எப்படி போகுது நடக்கும் பாப்பா. நீ கெப்ஸை என்ன காட்டுறாங்கன்னா தர்மலிங்கம் கையில் பார்க்குறக்கா பொலிட்டேஷன் போகிறாங்க. அங்கே கையில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தர்மலிங்கிட்ட சொல்கிறாங்க. உடனே தர்மலிங்கம் இன்ஸ்பெக்டர்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஆனால் அவன் ஏற்றுக்கிற மாட்டான். உடனே தர்மலிங்கத்துக்கு இன்ஸ்பெக்டருக்கு பெரிய பிரச்சனை வருது. அந்நேரம் தர்மலிங்கம் போலீஸ் மேலே கை வைக்கும். அவன் ஏமேலே கை வைக்கலன்னு சொல்லி அடித்து விரட்டி விட்டுறாங்க. அப்போ கையில் சொன்னாங்க, இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேண்டாம் பெரியப்பா, நீங்கள் முதல் இந்த இடத்த விட்டு போங்க, இதுக்கு மேலே அசிங்கப்பட என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மலிங்கம் வெளியே வர அந்நேரம் ஆனந்தி ஃபோன் பண்ணுறாங்க. பெரியப்பா எங்கே இருக்கீங்க, உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தர்மலிங்கம் பயப்படுறான். ஐயோ வீட்டில் எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு, எது நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே போகிறான். அங்கே பார்த்தா காமாட்சி சொல்கிறாங்க, கையிலுக்கு சிறந்த செவிலியர் அவார்டு கொடுக்குறக்கா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு குடும்பமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ தர்மலிங்கம் இந்த விஷயத்தை இப்போ சொன்னோம்னா எல்லாருமே சுக்குநூறாயிரம், அவங்க சந்தோஷமே கெட்டு போயிடும், என்ன செய்யறதுக்காக தவிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எழில் வந்துடுறாரு. எழில்கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம் கையில் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. கையில் எங்கே போனான்னு தெரியல, ஒருவேளை தேவியோட வளா ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறதுக்காக வேதவழியை பார்க்க போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் தர்மலிங்கம் சொல்கிறான், அப்பெல்லாம் அங்கே போக சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எலி கேட்குறாரு, கையில் அங்கே தான் போய் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாரு. உடனே தர்மலிங்கம் என்ன சொல்லி தவிச்சிட்டு இருக்காரு. வேறு தர்மலிங்கம் எலியில் தனியாக கூப்பிட்டு போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. உடனே எலியில் கையில் காப்பாற்றுறதுக்காக பொலிட்டேஷன் போகிறாங்க. எப்படியாவது எலியில் கையில் காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுவாரில்ல, எந்த டவுட்டுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், கையில் வெளியே வரணும்னா சிவசங்கரி மேடம் சொன்னாத்தே வெளியே வர முடியாதா சொல்லுவாங்க. உடனே சிவசங்கரி பார்க்கறதுக்காக எழில் போவார். அப்போ சிவசங்கரி சொல்லுவாங்க, நீ கையில் விட்டு வரேன்னா சொல்லு, இந்த கேஸ்லேருந்து கையில் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சிவசங்கரி சொல்லுவாங்க. அதுக்கு எழில் வேறு வழி இல்லாமல் சம்மதம் சொல்ல வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.